அருட்செல்வர் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, ஏபி நாகராஜன் அவருடைய மாங்கல்யம் என்கிற அவருடைய அந்த முதல் திரைப்படத்தை கதை வசனம் எழுதி கதாநாயகனாக ஏபினே நடித்திருக்கிறார். அந்த படத்தை தயாரித்தவர் அவர். அது மட்டுமல்ல, முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சீனிவாசன் என்று நாம் அறிகிறோமே, அவரை அறிமுகப்படுத்தியவர் அவர். பெண்ணரசி என்று ஒரு படம், டவுன் பஸ் என்று ஒரு படம், இப்படி இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் திருப்பி இன்னைக்கு போய் காணொலியில் தேடி பாருங்க. அந்த படங்கள் எல்லாம் இருக்கு, படங்களே இருக்கு. அந்த படத்தை எல்லாம் தயாரிக்கக்கூடியவராக ஒரு மாறார். அப்படி மாதிரி மிகப்பெரிய சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளராக அந்த வேணு மாறிடுறார். பேர் புகழ் பணம் எல்லாம் வருது, யாருடைய கால்ஷீட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் பொழுது இந்த சம்பூர்ண ராமாயணத்தை முதல் எடுக்கிறாருல்ல, அதை மறுபடியும் பிரம்மாண்டமாக எடுக்கிறேன்ட்டு இறங்குறாரு. அப்படி எடுக்க ஆரம்பித்த உடனே அந்த படம் சரியாக போகல. அதுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் சின்ன சின்னதாக செய்கிறாரு. எல்லாமே போய் 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 மொத்த செல்வத்தையும் இழந்துடுறாரு. மொத்த செல்வத்தை இழந்துட்டு அவர் படப்பிடிப்புக்காக வாங்கிய கருவிகள், படப்பிடிப்புக்காக வாங்கிய இதர எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு கடைசியில் அவர்கிட்ட என்ன மிகுதுன்னா ஒரு எடிட்டிங் மிஷின் மட்டும் அவருக்கு அன்றைக்கி கையில் இருக்கு. அந்த எடிட்டிங் மிஷின் மட்டும் வச்சுட்டு திருப்பி சென்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, சென்னைக்கு வந்து அந்த எடிட்டிங் மிஷின் மட்டும் வச்சுட்டு அவர் ஒருத்தர் தான் இருக்கார். அவருடைய இருந்த செல்வம் சென்று விட்டது, புகழ் சென்று விட்டது, கூட இருந்தவர்கள் சென்று விட்டார்கள், பங்குதாரர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. அவர் மட்டும்தான் இருக்கிறார். அந்த எடிட்டிங் மிஷின் இருக்கு. அந்த எடிட்டிங் மிஷினை போட்டு மறுபடியும் வாழ்க்கையில் முன்னேறிவோம்னு சொல்லிட்டு தினசரி காலையில் வந்து ஒரு சின்ன அறையை பிடிச்சி அந்த எடிட்டிங் மிஷின் வச்சுக்கிட்டு மறுபடியும் காலையிலே சீக்கிரம் வந்து அந்த அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் அவருடைய அந்த சின்ன இருக்கைக்கு, அந்த சின்ன அறைக்கு முன்னாடி ஒரு இருக்கையை போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டார். சேடன் மாலன் தேட்டர்ஸில் இருக்கைக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர் மறுபடியும் வாழ்க்கையினுடைய சூழலுக்கேற்ப எல்லாம் முடித்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டார். ஆனாலும் அவருக்கு என்னன்னா இதை வைத்து எப்படியாவது மறுபடியும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவரை எல்லாரும் மறந்து விட்டாரு. அப்படித்தானே, இருக்கும்போது எல்லாரும் வருவார்கள், இல்லாத போது எல்லோரும் மறந்து விடுவார்கள், அது மறந்தது போல் நடிப்பார்கள் இல்லையா? அப்படி ஆயிடுச்சு அவருக்கு. அவர் என்ன விடலை, எப்படியாவது நம்ம வந்துடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் போல. அப்போ பல பேர் கறந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து சந்திக்கிறார். ஐயா அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் சிறு சிறு வேடங்களில் சின்ன சின்ன வேடங்களில் வந்து சினிமாவில் நடிச்சிருக்கிறார். அதனால் ஒருத்தர் அந்த வீதி வெளியே போகிற பொழுது கோடம்பாக்கத்தில் வீதி வெளியே போகும்போது சாலப்பன் என்கிற ஒருவர், அவர் ஒரு உதவி இயக்குநராக இருந்தவர், இயக்குநராக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர், கதாசிரியர் கலைஞானம் அவரிடத்தில் உதவியாளராக இருந்தவர். அவரை பார்க்குறாரு. ஐயா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா நீங்கள் சின்ன சின்ன படங்கள் நீங்கள் பார்த்தா வேணு ஐயா மாதிரியே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. வேணு ஐயா மாதிரி இல்லை, வேணு